Hello everyone, welcome to Exams Daily. Today topic is electrical circuit and the field. So நம்ம electrical circuits என்னென்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா network definitions, classification of electrical networks, circuit elements, Ohm's law, then its limitations, series and parallel circuits, short and open circuits, then Kirchhoff current law and Kirchhoff voltage law. First network definitions பார்க்கலாம். So network அப்படினாவே நமக்கு தெரியும் ஒரு closed circuit தான் network அப்படினு சொல்லுவோம். For example ஒரு circuit consider பண்ணிக்கலாம். So this is one of example circuit. Here so this is R1, R2 and R3. Two sources are there. This is E1 and E2. So இதை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். ஸோ இந்த சர்க்கியூட்டை நம்ம சர்க்கியூட் நெட்வொர்க் எல்லாமே சேம் மீனிங் தான். ஒரு க்ளோஸ்டு பாத் அதில் கரண்ட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னாவே அதை நம்ம சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட சர்க்கியூட்டில் நோடுனா என்ன, ஜங்ஷன்னா என்ன, பிரான்ச், லூப், மெஷ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் தான் நம்மளோட பேசிக்ஸ். இது தெரிஞ்சால் தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நோடுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நோடு அப்படின்னா என்னென்னா 2 or more elements ஜாயின் ஆச்சுன்னா அதை நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நமக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் ஜாயின் ஆகுது, R1ம் E1ம் ஜாயின் ஆகுதா, திஸ் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட். திஸ் இஸ் ஏ. தென் இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு 2 or more elements ஜாயின் ஆகலாம். இங்கே நமக்கு 3 elements ஜாயின் ஆகுது. ஸோ இதுவும் நமக்கு ஒன் ஆஃப் த நோடு தான். ஸோ திஸ் இஸ் பி நோட். ஹியர் R3 and E2 2 elements ஜாயின் ஆகுதா. ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோடு சி. தென் திஸ் பாயிண்ட் பார்த்தோன்னா 3 elements ஜாயின் ஆகுது. திஸ் இஸ் நோடு டி. ஸோ நமக்கு பார்த்தோன்னா என்னென்ன நோடு இருக்குது, ஏ, பி, சி, டி 4 நோட்ஸ் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஜங்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நோடுன்னா என்னென்னு பார்த்தோம், 2 or more elements. 2 or more elements ஜாயின் ஆச்சுன்னா அது நோடு. அதுவே ஜங்ஷன்னா என்னென்னா ஜங்ஷனுங்கிறது ஒரு பாயிண்ட் தான். இது 3 or more elements ஜாயின் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு ஜங்ஷன். ஸோ நமக்கு 3 or more elements எங்கே ஜாயின் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பாயிண்டில் 2 elements தான் ஜாயின் ஆகுது. இந்த பாயிண்டில் 3, ஹியர் 2, இங்கே வந்து பார்த்தோன்னா 3. ஸோ எங்கெல்லாம் 3 or more elements ஜாயின் ஆகுதோ அதை தான் நம்ம நோடுன்னு சொல்லுவோம். ஸோ பியும் டியும் தான் நமக்கு என்ன நோடு, சாரி ஜங்ஷன். நமக்கு நோடு என்னென்ன, நோடு வந்து பார்த்தோம், இங்கே நோட் பண்ணிக்கலாம். நோடு அப்படிங்கிறது ஏ, பி, சி, டி. அதுவே ஜங்ஷன் அப்படின்னா என்ன சொன்னோம், 2 or more elements ஜாயின் ஆகுதா, அப்போ நமக்கு பியும் டியும் மட்டும்தான் ஜங்ஷன். ஓகே, புரிஞ்சுதா. நெக்ஸ்ட்டு பிரான்ச்னா என்னன்னு பார்க்கலாம். நமக்கு நோடுக்கு பிட்வீனில் இருக்கிற பாத்து தான் பிரான்ச். ஸோ நோடுக்கு பிட்வீனில் என்னென்ன பாத்து இருக்குது, பிரான்ச் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏபிங்கிறது ஒரு பிரான்ச்சு, தென் பிசி அனதர் பிரான்ச், சிடி அனதர் பிரான்ச் அண்டு ஏடி, பிடி. என்னென்ன பிரான்ச் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஏபி, பிசி, சிடி அண்ட் டிஏ, பிடி. நமக்கு டோட்டலாக 5 பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேவா. 4 நோட்ஸ், 2 ஜங்ஷன்ஸ், 5 பிரான்ச். பிரான்ச்னா என்ன, 2 நோடுக்கு பிட்வீனில் இருக்க எலமெண்ட்ஸை தான் நம்ம பிரான்ச்னு சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு லூப்னா என்னன்னு பார்க்கலாம். லூப்னா என்னென்னா ஒரு க்ளோஸ்டு பாத் ஆஃப் அ நெட்வொர்க். நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு க்ளோஸ்டு பாத்தை நம்ம லூப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த நெட்வொர்க்கில் வந்து பார்த்தோன்னா எத்தனை க்ளோஸ்டு பாத் இருக்குது, ஏபி, டிஏங்கிறது ஒரு பாத்து, பிசி, டிபிங்கிறது அனதர் பாத்து, தென் ஏபி, சி, டிஏங்கிறது தேர்ட் ஒன். ஸோ நமக்கு இங்கே லூப் வந்து பார்த்திங்கன்னா 3 லூப்ஸ் இருக்குது. லூப் 1 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ, பி, டி, ஏ. ஓகே, ஏ, பி, டி, ஏங்கிறது லூப் 1. லூப் 2 பார்த்தோம் அப்படின்னா பி, சி, டி, பி. பி, சி, டி, பி தான் லூப் 2. லூப் 3 பார்த்தோன்னா அவுட்டர் லூப் ஏ, பி, சி, டி, ஏ. ஓகேவா. ஸோ அவுட்டர் லூப் என்ன, ஏபி, சி, டி, ஏ. ஓகேவா. ஸோ லூப்னா என்னன்னு புரிஞ்சுது இல்லையா. நெக்ஸ்ட்டு மெஷ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
மெஸ்ஸுங்கிறதும் என்னென்னா அதுவும் ஒன் ஆஃப் த லூப் தான். மெஸ் இஸ் a loop but this does not contain another loop. மெஸ்ஸுங்கிறது லூப்பு தான், பட் அதுக்குள்ளே இன்னொரு லூப் இருக்கக்கூடாது. அப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தோம் அப்படின்னா எது மெஸ்ஸுன்னு சொல்லலாம்னா ஏபிடிஏவை ஒரு மெஸ்ஸுன்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு லூப்பு தான், இதையும் நம்ம மெஸ்ஸுன்னு சொல்லலாம். இதை ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது, அதனால் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பிசிடிபியும் மெஸ்ஸு தான், ஓகேவா? ஸோ இதை நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது, இதையும் மெஸ்ஸாக கன்சிடர் பண்ணலாம். பட் நம்ம இந்த அவுட்டர் லூப் எடுத்தோம் பார்த்தீங்களா, ஏபிசிடிஏவை நம்ம மெஸ்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அது நமக்கு 2 செப்பரேட் மெஸ்ஸாக செப்பரேட் ஆகுது இல்லையா? ஸோ நமக்கு ஃபர்தராக டிவைட் பண்ண முடிகிற மாதிரி வந்தால் அதை எடுக்கக்கூடாது. எதை டிவைட் பண்ண முடியாதோ அதுதான் மெஸ்ஸு. மெஸ் இஸ் அ லூப், திஸ் டஸ் நாட் கண்டெயின் அனதர் லூப். பேசிக் ஃபார்ம் ஆஃப் அ நெட்வொர்க்கை தான் நம்ம மெஸ்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன மெஸ் இருக்குன்னு நோட் பண்ணலாமா? மெஸ் வந்து மெஸ் 1 பார்த்தோன்னா ஏபிடிஏ, ஏபிடிஏங்கிறது மெஸ் 1. மெஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா பிசிடிபி, ஓகேவா? நமக்கு 2 மெஸ் தான் இருக்குது. லூப் 3 நம்ம மெஸ்ஸாக எடுக்கக்கூடாது, ஏன்னா அது ஃபர்தராக டிவைட் ஆகுது இல்லையா? ஸோ அவுட்டர் லூப்பை நம்ம மெஸ்ஸாக எடுக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ ஒரு நெட்வொர்க் அப்படின்னாவே இதுதான் பேசிக்ஸ். நோடுனா என்ன? 2 பாயிண்ட்ஸ் மீட் ஆச்சுன்னா அது நோடு, 3 பாயிண்ட்ஸ் மீட் ஆச்சுன்னா அது ஜங்ஷன். பிரான்ச் அப்படின்னா பாத் பிட்வீன் த 2 நோட்ஸ், ஓகேவா? 2 நோட்ஸுக்கு இடையில இருக்கிற பாத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பிரான்ச்னு சொல்லுவோம். லூப்னா என்ன சொல்லுவோம்? ஒரு க்ளோஸ்டு பாத் ஆஃப் அ நெட்வொர்க்கை தான் நம்ம லூப்புன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மெஸ்ஸு. மெஸ்ஸுனா என்ன? க்ளோஸ்டு பாத் ஆஃப் த நெட்வொர்க் தான், பட் அதை ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது அப்படின்னா அதை மெஸ்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ ஏபிடிஏவும் பிசிடிபியும் தான் நம்மளோட மெஸ்ஸு. ஏபிசிடிஏங்கிற லூப் வந்து நம்ம மெஸ்ஸாக எடுத்துக்க முடியாது, அது ஃபர்தராக டிவைட் ஆகுது, ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்ஸ். ஸோ கிளாஸிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா லீனியர் அண்ட் நான்-லீனியர் நெட்வொர்க், bilateral and unilateral network, active and passive network, lumped and distributed network. லீனியர் அண்ட் நான் லீனியர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். லீனியர் அப்படின்னு என்ன பார்த்தோன்னா நம்மளோட நெட்வொர்க் எலமெண்ட்ஸ் தெரியும் இல்லையா? நமக்கு நெட்வொர்க் பேசிக் எலமெண்ட்ஸ் என்ன? பேசிக் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க்கில் ஆர்எல்சி. ஸோ ஆர்எல்சி தான் நம்ம பேசிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்எல்சி எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு டைம், டெம்பரேச்சர், இந்த பெராமீட்டர் எல்லாம் வச்சு சேஞ்ச் ஆகலை அப்படின்னா பேசிக் எலமெண்ட்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் வித் டெம்பரேச்சர் அப்படின்னா தட் இஸ் கால்டு லீனியர் நெட்வொர்க். புரியுதா? நம்மளோட சர்க்யூட் பெராமீட்டர் டஸ் நாட் சேஞ்ச் வித் ஆர்எல்சி, டெம்பரேச்சர் அண்ட் வோல்டேஜ் மீன்ஸ் லீனியர். நான் லீனியர் நெட்வொர்க் அப்படின்னா சர்க்யூட் பெராமீட்டர்ஸ் சேஞ்ச் த வேல்யூஸ் வித் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அண்ட் வோல்டேஜ். நம்ம டெம்பரேச்சர் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும்போது ஆர்எல்சி வேல்யூவும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை நான் லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் அண்ட் நான் லீனியர் புரிஞ்சுது இல்லையா? நெக்ஸ்ட்டு பைலேட்ரல் அண்ட் யூனிலேட்ரல். பைலேட்ரல் அப்படின்னா என்ன மீனிங்னா கரண்ட் ஃப்ளோவை நம்ம 2 சைடும் அலோவ் பண்ணுது அப்படின்னா அந்த டிவைஸை, அந்த நெட்வொர்க்கை பைலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரண்ட் ஃப்ளோவை 2 சைடும் அலோவ் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? பைலேட்ரலுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா ரெசிஸ்டரை சொல்லலாம். ஸோ ரெசிஸ்டர் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெசிஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஃபஸ்ட் எண்ட், இது செகண்ட் எண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ ரெசிஸ்டரில் திஸ் சைடும் கரண்ட் ஃப்ளோ அலோவ் பண்ணும், ஆர்எல்ஸ் திஸ் சைடில் கரண்ட் ஃப்ளோ அலோவ் பண்ணும். ஸோ எந்த சைடில் கரண்ட் ஃப்ளோ ஆனாலும் அதில் ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னா அது பைலேட்ரல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைலேட்ரலுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா ரெசிஸ்டர் சொல்லலாம். தென் டிரான்ஸ்மிஷன் லைன். டிரான்ஸ்மிஷன் லைனும் நமக்கு பைலேட்ரலுக்கான எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட்டு யூனிலேட்ரல் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். யூனிலேட்ரல் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ வந்து ஒன் டைரக்ஷனில் மட்டும்தான் அலோவ் பண்ணும். கரண்ட் ஃப்ளோ டிபெண்டிங் ஆன் தி டைரக்ஷன்ஸ், ஓகேவா? நமக்கு டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் டயோடு சொல்லலாம். யூனிலேட்ரலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டயோடு. ஸோ டயோடு எடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் டயோடு எடுத்துக்கோங்க. டயோடோட ஒன் சைடு என்ன சொல்லுவோம்? ஆனோட், அனதர் சைடு வந்து கேத்தோடு. ஆனோட் அண்ட் கேத்தோட். ஸோ நமக்கு கரண்ட் ஃப்ளோ எந்த டைரக்ஷனில் இருக்கும்? இந்த டைரக்ஷனில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஆனோட் டு கேத்தோட் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ அலோவ் பண்ணும். கேத்தோட் டு ஆனோடு அலோவ் பண்ணாது. ஏன்னா டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷனில் சப்ளை கொடுப்போம் இல்லையா, இது இப்படி மட்டும்தான் நமக்கு ஒர்க் ஆகும். இதுவே நீங்கள்
மாற்றி கொடுத்தீங்க, இந்த டைரக்ஷனை மாற்றி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ ஃபார்வர்டு பயாஸில் மட்டும்தான் டயோட் ஒர்க் ஆகும். ஏன்னா இது ஒன் டைரெக்ஷனில் தான் கரண்ட் அலோவ் பண்ணுது. இதுதான் எதுக்கு எக்ஸாம்பிள் யூனிலேட்ரலுக்கு. ஸோ ஒன் சைடை மட்டும் கரண்ட் அலோவ் பண்ணிச்சுன்னா அது யூனிலேட்ரல், டபுள் சைட்லேயும் அலோவ் பண்ணால் அது பைலேட்ரல் நெட்வொர்க். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் அண்ட் பேசிவ் நெட்வொர்க் பார்க்கலாம். ஆக்டிவ் நெட்வொர்க்னால் என்ன அப்படின்னா நமக்கு நெட்வொர்க் கண்டைன் அட்லீஸ்ட் ஒன் எனர்ஜி சோர்ஸ். ஆக்டிவ்னா என்ன மீனிங்கு? அட்லீஸ்ட் ஒன் எனர்ஜி சோர்ஸ். ஓகேவா? அட்லீஸ்ட் ஒன் எனர்ஜி சோர்ஸ் இருக்கணும். ஓகேவா? அட்லீஸ்ட் ஒன் எனர்ஜி சோர்ஸ் இருந்ததுன்னா அது ஆக்டிவ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சர்க்யூட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் இங்கே ஒரு எனர்ஜி சோர்ஸ் இருக்குது, இங்கே கரண்ட் சோர்ஸு, இங்கே இது கரண்ட் சோர்ஸ் I, இங்கே வோல்டேஜ் சோர்ஸு V இருக்குது. ஓகேவா? R1, R2, R3. ஸோ இந்த சர்க்யூட்டில் நமக்கு 2 எனர்ஜி சோர்ஸ், இங்கே வோல்டேஜ் சோர்ஸ், இங்கே கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சோர்ஸ் இருந்தாவே அது ஆக்டிவ் நெட்வொர்க். இங்கே நமக்கு 2 சோர்ஸ் இருக்குது. ஸோ இது ஆக்டிவ் நெட்வொர்க் தான். அதுவே பேசிவ் நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னா ஸோ பேசிவ் நெட்வொர்க் பார்க்கலாம். பேசிவ் நெட்வொர்க்கான டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். பேசிவ் நெட்வொர்க் அப்படின்னா நோ எனர்ஜி சோர்ஸ். ஸோ பேசிவ் நெட்வொர்க்னா என்ன சொல்வீங்க? நோ எனர்ஜி சோர்ஸ். ஆக்டிவ் நெட்வொர்க்னா அட்லீஸ்ட் ஒன் எனர்ஜி சோர்ஸாவது இருக்கணும். பேசிவ் நெட்வொர்க்னா நோ எனர்ஜி சோர்ஸ். எனர்ஜி சோர்ஸே இருக்காது அப்படின்னா அதை தான் பேசிவ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெட்வொர்க்கில் பாருங்கள், நமக்கு எந்த எனர்ஜி சோர்ஸுமே இல்லை, வெறும் சர்க்யூட் எலமெண்ட்ஸ் R1, R2, R3 மட்டும்தான் இருக்குது. எந்த எனர்ஜி சோர்ஸுமே இல்லை. இதை தான் என்ன சொல்லுவோம்? பேசிவ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இதில் எனர்ஜி சோர்ஸ் ப்ரெசென்ட், இங்கே ஒரு எனர்ஜி சோர்ஸ் இல்லை, இங்கே ஒரு எனர்ஜி சோர்ஸ், ஏதோ அட்லீஸ்ட் ஒரு எனர்ஜி சோர்ஸ் இருந்தாவே அது ஆக்டிவ் நெட்வொர்க். எந்த எனர்ஜி சோர்ஸுமே இல்லை அப்படின்னா அது பேசிவ் நெட்வொர்க். ஓகே, நெக்ஸ்ட்டு லம்ப்டு அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். லம்ப்டு நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னா நம்மளோட சர்க்யூட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஃபிசிக்கலி செப்பரபிளாக இருக்குது. நெட்வொர்க் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நெட்வொர்க் எலமெண்ட்ஸ் ஃபிசிக்கலி செப்பரபிள். ஓகேவா? அதாவது ஃபிசிக்கலி செப்பரபிள்னால் என்ன மீனிங்கு? நம்ம கையால் பிரிக்க முடியும் நெட்வொர்க் எலமெண்ட்ஸை. ஓகேவா? நெட்வொர்க் எலமெண்ட்ஸ் ஆர் ஃபிசிக்கலி செப்பரபிள் அப்படின்னா அதை லம்ப்டு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்யூட் போர்டு எடுத்துக்கிறோம். அந்த சர்க்யூட் போர்டில் நம்மளால் ரெசிஸ்டர் எது, இண்டக்டர், கெப்பாசிட்டர், தென் அதில் இருக்க ஐசி சிப்ஸ் இதெல்லாம் கையில் எடுக்க முடியும். ஃபிசிக்கலாக அதை செப்பரேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதை லம்ப்டு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். நெட்வொர்க் எலமெண்ட்ஸ் விச் ஆர் ஃபிசிக்கலி செப்பரபிள் இஸ் கால்டு லம்ப்டு நெட்வொர்க். ஸோ மோஸ்ட்டாக இருக்க எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் எல்லாமே நமக்கு லம்ப்டு நெட்வொர்க் தான். டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க் அப்படிங்கிறது நெட்வொர்க் எலமெண்ட்ஸ் which can't be physically separable. ஓகேவா? நம்ம ஃபிசிக்கலி செப்பரேட் பண்ண முடியாது, அது த்ரூ அவுட் த லைன் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் அப்படின்னா அதை டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஆர்எல்சி எலமெண்ட்ஸ் த்ரூ அவுட் த லைன் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அதை நம்ம ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ண முடியாது. அப்படி ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்தது அப்படின்னா அதை டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன? டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம சர்க்யூட் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். சர்க்யூட் எலமெண்ட்ஸ் நம்ம பேசிக் சர்க்யூட் எலமெண்ட்ஸ் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். ஸோ ரெசிஸ்டர் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ரெசிஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா அதை எப்படி ட்ரா பண்ணுவோம்? ஓகேவா? திஸ் இஸ் ரெசிஸ்டர். ஸோ இதில் கரண்ட் அப்ளை பண்ணுறோம். ஓகே, தென் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பிட்வீன் த டூ ரெசிஸ்டரை வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நமக்கு வெக்டார் டயக்ராம் என்ன, ஃபேஸார் டயக்ராம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிஸ்டருக்கு நமக்கு வோல்டேஜ் கரண்ட் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, இதோட வெக்டார் டயக்ராம் V is here. தென் ரெசிஸ்டர் அப்படின்னாவே வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸில் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். Vயும் Iயும் இன்ஃபேஸில் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வெக்டார் டயக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபேஸார் டயக்ராம் பார்க்கலாம். ஃபேஸார் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா
ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இது டைம், நம்மளோட கிராஃப் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். இது டைம், எக்ஸ் ஆக்சிஸில் டைமு, ஒய் ஆக்சிஸில் வோல்டேஜும் கரண்ட்டும் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வோல்டேஜ்க்கான வேவ் ஃபார்மை வரைஞ்சிடலாம். வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகுது, ஹியர் பை, ஹியர் 2π, ஓகேவா. ஸோ இது ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கரண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா இதுலேயே தான் போகும், ஓகேவா. ஸோ ரெண்டும் கிராஸ் ஆகிற பாயிண்ட் வந்து சேம் பாயிண்ட், இங்கே கிராஸ் ஆகுதா. ஸோ இது வந்து வோல்டேஜ், ஹியர் திஸ் ஒன் இஸ் கரண்ட். வோல்டேஜும் கரண்ட்டும் நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட் சேம் பாயிண்டில் தான் கிராஸ் ஆகுதா. வோல்டேஜும் கரண்ட்டும் சேம் பாயிண்ட்லேயே கிராஸ் ஆகுது, சேம் பிளேஸில் ஸ்டார்ட் ஆகி சேம் பிளேஸில் எண்ட் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ என்ன சொல்லுவோன்னா நமக்கு ஆங்கிள், டிஃப்ரென்ஸ் ஆங்கிள் வந்து நமக்கு டிலே ஆங்கிள் 0. ஸோ 0 அப்படின்னா நமக்கு காஸ் பை தான் நம்மளோட பவர் ஃபேக்டர் இல்லையா. காஸ் பை கண்டுபிடிக்கிறோம், காஸ் 0 சொல்கிறோம். காஸ் 0வோட வேல்யூ என்ன நமக்கு 1. ஸோ அப்போ இதை என்ன சொல்லுவோன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. நமக்கு ரெசிஸ்டர் அப்படின்னாவே என்ன, வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸில் இருக்குது. ஸோ இன்ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னாவே அப்போ நமக்கு எப்படி இருக்கும், டிலே ஆங்கிள், டிலேவே எதுவுமே கிடையாது. அப்போ டிலே ஆங்கிள் 0, பை 0னா காஸ் பை வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்குறோம். காஸ் 0வோட வேல்யூ என்ன 1. ஸோ அப்போ என்ன சொல்லுவோம், யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ ரெசிஸ்டர் அப்படின்னாவே யூனிட்டி பவர் ஃபேக்டர். கிளியரா? நெக்ஸ்ட்டு இண்டக்டர் பற்றி பார்க்கலாம். இண்டக்டர் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இண்டக்டர் எடுத்துக்கலாமா. ஓகே, இண்டக்டரில் கரண்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஹியர் வோல்டேஜ். ஸோ ரெசிஸ்டர் என்ன பண்ணுவோம்னா, ரெசிஸ்டர் வந்து எனர்ஜியை டிசிபேட் பண்ணும். இண்டக்டர் என்ன பண்ணும், எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இண்டக்டர் என்ன பண்ணும், எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட், எனர்ஜி ஸ்டோரிங் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ இப்போ இண்டக்டரோட ஃபேஸர் டயக்ராம் என்ன, வெக்டார் டயக்ராம் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெக்டார் டயக்ராம் பார்க்கலாம். இண்டக்டரில் வந்து பார்த்தோன்னா லேகிங் பவர் ஃபேக்டர். ஸோ லேகிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்ன, இங்கே வோல்டேஜ் இருக்கா. ஸோ கரண்ட் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் லேக் ஆகிருக்கு. லேக்னா இதுதான் மீனிங், ஓகேவா. வோல்டேஜை விட கரண்ட் லேக் ஆகிருக்கு. எவ்வளோ லேக் ஆகிருக்கு, 90 டிகிரி லேக் ஆகிருக்கு, ஓகேவா. இதுதான் வெக்டார் டயக்ராம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஃபேஸர் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபேஸர் டயக்ராம் எப்படி இருக்கும், நமக்கு ஃபேஸர் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு வோல்டேஜோட ஃபேஸர் டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து வோல்டேஜ்க்கான ஃபேஸர் டயக்ராம், ஓகேவா. கரண்ட்டுக்கான ஃபேஸர் டயக்ராம் பார்த்தோன்னா, கரண்ட்டு நமக்கு லேக் ஆகிருக்கு இல்லையா. கரண்ட் லேக் ஆகிருக்குன்னா என்ன ஆகுனா, இது ஸ்டார்ட் ஆகி நமக்கு 90 டிகிரிக்கு அப்புறம் தான் நம்மளோட கரண்ட் வேவ் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே தான் நம்மளோட கரண்ட் வேவ் ஃபார்மே ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா. இதுதான் கரண்ட்டு. கரண்ட் என்ன ஆகிருக்கு, லேக் ஆகிருக்கு. இது இங்கேயே ஸ்டார்ட் ஆகிருச்சு. கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா π/2க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. இது 0 பாயிண்ட்டு, இது பை, இது 2π. இது நமக்கு வோல்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் கரண்ட் வேவ் ஃபார்ம் பாருங்கள், π/2 டிலேக்கு அப்புறம் தான். இந்த டிலே என்ன, π/2 டிலேக்கு அப்புறம் தான் நம்மளோட கரண்ட் வேவ் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஓகேவா. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டிலே வந்து பார்த்திங்கன்னா இதில் 90 டிகிரி டிலே ஆகிருக்கு. ஸோ காஸ் பை ஈக்குவல் டு 0.8 லேக் ஆகிருக்கா. ஸோ இது என்ன சொல்லுவோன்னா லேகிங் பவர் ஃபேக்டர். நமக்கு இண்டக்டர் அப்படின்னாவே லேகிங் பவர் ஃபேக்டர், புரிஞ்சுதா. ஸோ இண்டக்டரில் கரண்ட் அண்ட் அப்ளை பண்ணுறப்ப பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ் க்ரியேட் ஆகுதா. ஸோ நமக்கு அப்ளைட் வோல்டேஜும் கரண்ட்டும் எப்படி இருக்குது, 90 டிகிரி. கரண்ட் இஸ் லேக் வோல்டேஜ் பை, நம்ம இது என்ன சொல்லுவோம், கரண்ட் லேக் வோல்டேஜ் பை 90 டிகிரி, ஓகேவா. அதனால் டயக்ராம் வோல்டேஜை விட கரண்ட் லேக் ஆகிருக்குன்னு போட்டோம். அதோட ஃபேஸர் டயக்ராம் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வோல்டேஜோட வேவ் ஃபார்ம் போட்டுட்டோம். கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா π/2 டிலேக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு டிலே ஆகி தான் கரண்ட் வேவ் ஃபார்ம் போடணும். ஸோ நமக்கு இதனோட டிஃப்ரென்ஸ் என்ன, π/2னா 90 டிகிரி, காஸ் 90 டிகிரி அப்படிங்கிறது 0.8 லேகிங் பவர் ஃபேக்டர். அப்போ இண்டக்டர்னாவே என்ன, லேகிங் பவர் ஃபேக்டர், ஓகேவா. நெக்ஸ்ட்டு
கெப்பாசிட்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கெப்பாசிட்டர். ஓகே, ஸோ ஹியர் கரண்ட் அப்ளை பண்ணுறோம். ஓகே, தென் கெப்பாசிட்டரோட வெக்டார் டயக்ராம் அண்ட் ஃபேஸர் டயக்ராம் பார்க்கலாம். கெப்பாசிட்டர் அப்படின்னாவே நமக்கு கெப்பாசிட்டர் வந்து ஒரு எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட் தான். இது என்ன ஃபார்மில் ஸ்டோர் பண்ணும்? எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ஃபீல்டு. இண்டக்டர் வந்து என்ன ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. கெப்பாசிட்டர் எலக்ட்ரோ ஸ்டாட்டிக் ஃபீல்டில் எனர்ஜி ஸ்டோர் பண்ணும். ஸோ கெப்பாசிட்டர் நமக்கு ரெசிஸ்டன்ஸ்னு என்ன பார்த்தோம்? யூனிட்டி பவர் ஃபேக்டர்னு பார்த்தோம். அதுவே இண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா லேகிங் பவர் ஃபேக்டரில் இருக்குது. கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீடிங் பவர் ஃபேக்டர். இண்டக்டர்னால் என்ன? லேகிங் பவர் ஃபேக்டர். கெப்பாசிட்டன்ஸ் பார்த்திங்கன்னா லீடிங் பவர் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இண்டக்டன்ஸ் பார்த்தாச்சு. கெப்பாசிட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கெப்பாசிட்டரோட வெக்டார் டயக்ராம் போடலாம். கெப்பாசிட்டரில் எப்படி இருக்கும்னா கரண்ட் லீட் வோல்டேஜ் பை 90 டிகிரி. ஓகேவா? ஸோ கரண்ட் லீடாக இருக்கும் அப்படின்னா என்ன மீனிங்னா இங்கே வோல்டேஜ் இருக்குது, வோல்டேஜ் ஆங்கிள் இங்கே போடுறீங்கன்னா கரண்ட் எப்படி இருக்கும்? லீடாக இருக்கும். ஓகேவா? கரண்ட் லீடு த வோல்டேஜ் பை 90 டிகிரி அப்படின்னு என்ன மீனிங்கு? கரண்ட் மேலே இருக்கணும், வோல்டேஜ் கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கான வெக்டார் டயக்ராம் போடலாமா? உங்களுக்கே தெரியும் இல்லையா வெக்டார் டயக்ராம் எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு வோல்டேஜ் ரெஃபரன்ஸாக போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு கரண்ட்டை போடுறோமா? கரண்ட் எங்கே நமக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிருக்கணுமா? ஸோ கரண்ட்டுக்கான டயக்ராம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஃபஸ்ட்டு நம்ம அதில் எங்கே பார்த்தோன்னா கீழேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ நமக்கு கரண்ட் வேவ் ஃபார்ம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிருச்சு. புரியுதா? திஸ் இஸ் ஐ அண்ட் திஸ் இஸ் வி. ஃபஸ்ட் நம்ம வி ரெஃபரன்ஸாக போட்டுட்டோம். கரண்ட் வேவ் ஃபார்ம் பாருங்கள் லீட் ஆகிருக்கு. கீழேருந்து போனால் லேகிங், மேலேருந்து வருது இல்லையா? ஸோ திஸ் இஸ் லீடிங். இந்த டிலே வந்து எவ்வளோ? π/2. ஸோ அப்போ என்ன சொல்லுவோம்? காஸ் பை வந்து என்ன? 0.8 லீடு. ஸோ இது என்ன சொல்லலாம்? லீடிங் பவர் ஃபேக்டர். புரிஞ்சுதா? ஸோ ரெசிஸ்டர்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர், ரெண்டுமே வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸில் இருக்கும். ஓகேவா? ரெசிஸ்டர்னா வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸில் இருக்குது. அதுவே இண்டக்டர் அப்படின்னா எப்படி இருக்கும்? இண்டக்டர்னாவே லேகிங் பவர் ஃபேக்டர். தட் மீன்ஸ் வோல்டேஜை விட கரண்ட்டு லேக் ஆகிருக்கும். ஓகேவா? அதுவே கெப்பாசிட்டர்னா லீடிங் பவர் ஃபேக்டர், வோல்டேஜை விட கரண்ட்டு லீட் ஆகிருக்கு. புரிஞ்சுதா? இதுதான் நமக்கு பேசிக்ஸ். நெக்ஸ்ட் அதனோட ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் ஈக்குவேஷன் என்ன, கரண்ட் ஈக்குவேஷன் என்னங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. V = IR, I = V/R. ஓகே, இங்கே V = L × di/dt, I = 1/L × integration of v dt. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட், இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் நம்ம ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா கரண்ட்டுக்கு, இங்கே வோல்டேஜுக்கு இன்டகிரேட் பண்ணுவோம். இங்கே டிஃப்ரென்ஷியேட் வோல்டேஜுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே கரண்ட்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இந்த டிஃப்ரென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பவர் ஈக்குவேஷன், எனர்ஜி ஈக்குவேஷன். பவர் ஈக்குவேஷன் தெரிஞ்சிடுச்சா? எனர்ஜி ஈக்குவேஷன் வேணும்னா என்ன? பவர் இன்ட்டு டைம். அப்போ பவரோடது VI இன்ட்டு டைம் பண்ணிங்க அப்படின்னா எனர்ஜி ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ எனர்ஜி டிசிபேட்டட் என்ன? ரெசிஸ்டர்னாவே எனர்ஜியை டிசிபேட் பண்ணணும்னு சொல்லணும் இல்லையா? ஸோ எவ்வளோ எனர்ஜி டிசிபேட் பண்ணுது? VITங்கிற எனர்ஜியை டிசிபேட் பண்ணும். அதுவே இண்டக்டர் பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். எவ்வளோ எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது? 12LI² எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது. அதுவே கெப்பாசிட்டர் எவ்வளோ எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது? 12CV². ஸோ இது ரெண்டும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. இண்டக்டர் எவ்வளோ எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது? இண்டக்டரோட எனர்ஜி ஈக்குவேஷன் 12LI². எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர்னு கேட்டாங்கன்னா 12CV². ஓகே, நெக்ஸ்ட் ஓம்ஸ் லா பார்க்கலாம். ஓம்ஸ் லா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Iன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஓம்ஸ் லா. ஸோ நம்ம ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம், கரண்ட் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அதில் பொட்டென்ஷியல் க்ரியேட் ஆகுது இல்லையா? வியும் ஐயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்கிறது தான் ஓம்ஸ் லா. V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐங்கிறத ஓம்ஸ் லா. அது எப்படி சொல்லணும்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லணும்.
ஏன்னா நமக்கு ஓம்ஸ் லா எப்போ ஒர்க் ஆகும், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சருங்கிற வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ கண்டக்டர். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இது ஒரு கண்டக்டரை அஸ்யூம் பண்ணிக்கோங்க. கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ கண்டக்டர் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி அப்ளைடு வோல்டேஜ் அக்ராஸ் 2 ends ஆஃப் அ கண்டக்டர். ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோ எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, அப்ளைடு வோல்டேஜுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எடுக்கணும் அப்படின்னா V ஈக்குவல் டு I இன்ட்டு R. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் நமக்கு ஓம்ஸ் லா. V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I, V ஈக்குவல் டு IR. இதனோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். லிமிட்டேஷன் ஆஃப் ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் அப்ளிகபிள் டு தி நான் லீனியர் டிவைஸ். ஸோ நான் லீனியர் டிவைஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னு பார்த்தோம்னா டயோடும் ரெகுலேட்டரும் சொல்லலாமா. ஸோ டயோடுக்கும் ரெகுலேட்டருக்கும் நமக்கு ஓம்ஸ் லா அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நாட் குட் ஃபார் தி நான் மெட்டாலிக் கண்டக்டர்ஸ். தென் நாட் சூட்டபிள் ஃபார் த டெம்பரேச்சர் வேரியிங். நம்ம பார்த்தோம் இல்லையா, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்போ வேரியபிள் டெம்பரேச்சரில் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் நம்மளோட லிமிட்டேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு சீரீஸ் சர்க்கியூட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சீரீஸ் சர்க்கியூட்னா எப்படி இருக்கும், செவரல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்டட் ஒன் ஆஃப்டர் அனதர். இங்கே பார்த்தீங்களா R1 அப்புறம் R2, R2க்கு அப்புறம் R3 இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கா சீரீஸாக, அதாவது சீரீஸ் சர்க்கியூட்னு சொல்லுவோம். ஒரு சீரீஸ் சர்க்கியூட்னாவே என்ன ஞாபகம் இருக்கணும்னா கரண்ட் ஃப்ளோ சேமாக தான் இருக்கும். த்ரூ அவுட் த சர்க்கியூட் நமக்கு கரண்ட் சேமாக தான் இருக்கும். ஆனால் வோல்டேஜ் எப்படி இருக்கும், வோல்டேஜ் வந்து அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். R1க்கு டிஃப்ரெண்ட் வோல்டேஜ், R2க்கு டிஃப்ரெண்ட் வோல்டேஜ், R3க்கு டிஃப்ரெண்ட் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ V1, V2, V3ங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் கரண்ட் ஃப்ளோ த்ரூ அவுட் த சர்க்கியூட் I மட்டும்தான். ஓகேவா? ஸோ இது என்ன சொல்லலாம்னா எண்டு டு எண்டு, ஒரு எண்டுலேருந்து அனதர் எண்டு கனெக்ட் ஆகுதா, எண்டு டு எண்டு கனெக்ஷன், அது கேஸ்கேட் கனெக்ஷன்னு சொல்லலாம். இதில் என்ன சொல்கிறாங்க, ஒன்லி ஒன் பாத் ஃபார் த கரண்ட் ஃப்ளோ. ஒரு சீரீஸ் சர்க்கியூட்னா நமக்கு ஒரு எண்டுலேருந்து அனதர் எண்டு தொடர்ச்சியாக கனெக்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இதில் கரண்ட் ஃப்ளோங்கிறது சேமாக தான் இருக்கும், ஒரே ஒரு பாத்து தான் இருக்கும். ஆனால் வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? இதுதான் சீரீஸ் சர்க்கியூட். தென் சீரீஸ் சர்க்கியூட்டில் நமக்கு V ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், இங்கே டோட்டலாக அப்ளை வோல்டேஜ் V அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அது எதுக்கு ஈக்குவல், V1, V2, V3 ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். V1 + V2 + V3. ஓகே, ஸோ V1 நமக்கு ஓம்ஸ் லா படி என்ன, V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I, V ஈக்குவல் டு IR. ஸோ இங்கே V1 வேணும்னா IR1, V2னா IR2, V3னா IR3. ஸோ அதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். V ஈக்குவல் டு V1னா ஸோ IR1 + IR2 + IR3. V ஈக்குவல் டு என்ன, IR ஈக்குவல் டு I காமனாக எடுத்துட்டிங்கன்னா R1 + R2 + R3. ஓகே, ஐயும் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ R இருக்குமா, ஈக்குவலன், இது R ஈக்குவலன் எடுத்துக்கலாம், ஏன்னா டோட்டல் R ஈக்குவலன் ஈக்குவல் டு R1 + R2 + R3. புரிஞ்சுதா? ஸோ ஒரு சீரீஸ் நெட்வொர்க் அப்படின்னா நமக்கு கிவன் ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். R ஈக்குவலன் ஈக்குவல் டு R1 + R2 + R3. அதுவே n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னா R ஈக்குவலன் எப்படி எழுதலாம், R1 + R2 + எக்ஸெட்ரா அப் டு RN வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் டிவிஷன் இன் சீரீஸ் சர்க்கியூட் பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு சர்க்கியூட்டில் ஒரு சீரீஸ் சர்க்கியூட் கன்சிடர் பண்ணிக்கலாம். R1ன்னு ஒரு சர்க்கியூட், R2ன்னு ஒரு சர்க்கியூட், ஓகே. ஸோ திஸ் இஸ் V. இது அப்ளை பண்ணுற வோல்டேஜ். இங்கே R1, R2 இருக்குது. நமக்கு வோல்டேஜ் டிவிஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா, நமக்கு அப்ளை பண்ணுற வோல்டேஜ் கரண்ட் வந்து நமக்கு சேம் தான், ஐங்கிற ஒரே ஒரு கரண்ட் தான் போகும். ஆனால் நமக்கு வோல்டேஜ் டிவைட் ஆகும் இல்லையா, இங்கே வந்து VR1, ஹியர் VR2. இந்த VR1ம் VR2ம் டிவைட் ஆகுது. அதை எப்படி நம்ம ஈஸியாக போட போகிறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம். VR1 எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, தென் VR2 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு VR1 எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். நமக்கு தெரியும் இல்லையா, டோட்டல் V ஈக்குவல் டு VR1 + VR2ன்னு தெரியும். அதில் VR1னா என்னன்னு தெரியும், V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I, V ஈக்குவல் டு IR. அப்போ IR1 + IR2. இதில் ஐயை காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், R1 + R2 × Iன்னு வரும். நமக்கு I மட்டும் வேணும்னா I ஈக்குவல் டு V / R1 + R2. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும் இல்லையா, I என்னன்னு கிடைக்கும். இந்த ஐயை எடுத்துகிட்டு போய் VR1 ஈக்குவல் டு IR1னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஐக்கு பதில் இந்த ஐயை சப்ஸ்டியூட் பண்ணுறோமா, V / R1 + R2 × R1.
ஸோ இதை தான் நம்ம சொல்கிறாங்க VR1 ஈக்குவல் டு என்ன, இந்த R1 உள்ள கொண்டு வந்துடுங்க, R1 டிவைடட் பை R1 + R2 இன்ட்டு V. அதே போல் தான் VR2 கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், R2 டிவைடட் பை R1 + R2 இன்ட்டு V. இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது, R1ன்னு வந்தால் இங்கே R1 வரும், இங்கே VR2னா இங்கே R2 வரும். அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், வோல்டேஜ் அக்ராஸ் ஏ கிவன் ரெசிஸ்டர், ஒரு ரெசிஸ்டர் கொடுக்குறாங்க, அதுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், வோல்டேஜ் அக்ராஸ் அ கிவன் ரெசிஸ்டர் அப்படின்னா applied voltage into value of the branch resistance divided by total loop resistance. ஸோ நமக்கு VR2 வேணும்னா என்ன பண்ணணும், இந்த R2 divided by R1 + R2 into அப்ளை பண்ணுற வோல்டேஜ். புரியுதா, அப்ளைடு வோல்டேஜ். ஸோ எந்த கிவன் ரெசிஸ்டருக்கு கண்டுபிடிக்கிறோமோ அது அப்ளைடு வோல்டேஜ் இன்ட்டு வேல்யூ ஆஃப் த பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் லூப் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் லூப் ரெசிஸ்டன்ஸ்னால் நமக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கணும். VR1க்கு வேணும்னா R1 டிவைடட் பை R1 + R2 இன்ட்டு V. VR2க்கு வேணும்னா R2 டிவைடட் பை R1 + R2 இன்ட்டு V. புரிஞ்சுதா? ஸோ எந்த ரெசிஸ்டருக்கு வேணுமோ அதுக்கு எந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக கண்டுபிடிக்கிறோமோ அதை தான் நம்ம நியூமரேட்டரில் போடணும். இதை ஞாபகம் வச்சுட்டோன்னா போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.